ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரியலி சாரி கைஸ், வீடியோ சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது 30வது எபிசோட்குள்ளே போகலாம். ஜுவல்லரிலாம் திருட்டு போனது இப்போ தான் சமீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சமீனா வந்து ஆயிஷா கிட்டே கேட்குறாங்க, எப்படி என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஆயிஷா உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஃபாக்கிர் தான் சொன்னால், ஆஃபீஸில் ஹபீப் யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாராம் அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஆயிஷாவும் நீங்கள் இதை பற்றி பேசுகிறதுனால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறதுக்கு, ஆனி பிறந்தப்போ எல்லாருக்கிட்டையும் ஆனியை உங்களோட பொண்ணாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனிக்கு மேரேஜ் ஆகும்போது கூட நான் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அவள் இன்னொரு அம்மா கிட்ட தான் போகிறான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாமியார் மாதிரி மாறிட்டீங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்குன்றதுக்காக ஆனியோட ஜுவல்லரியை கேட்டிங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் எதுவும் கேட்க கிடையாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஃபாக்கிர் ஆனிக்கிட்ட கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நான் எதுக்காக ஜுவல்லரி கேட்கணும்? நான் எதுவும் கேட்க கிடையாது, ஃபாக்கிரும் கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு, நான் ஜுவல்லரிக்காக மட்டும் பேசலை. இன்றைக்கி நீங்கள் ஜுவல்லரி கேட்பீங்க, நாளைக்கு வேறு ஏதாச்சும் கேட்பீங்க, நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஆயிஷா? இனிமேல் யார் உங்ககிட்ட எதுவும் கேட்க போகிறாங்க? நீ வேணா மறந்துருக்கலாம், இந்த மேரேஜுக்கான செலவு எல்லாத்தையும் ஜகீர் தான் பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட இருந்து ஜுவல்லரி எதிர்பார்க்கணுன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு, நீங்கள் என்ன செஞ்சதை சொல்லி காமிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லி காமிக்கணும்னு நான் நினைக்கலாம், ஆனால் சொல்லி தான் ஆகணும். இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் ஆன செலவை எல்லாத்தையும் ஜகீர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஃபாக்கிரும் அதே மாதிரி தான் இனிமேல் பார்த்துக்குவான். ஃபாக்கிர் யார்கிட்ட இருந்தும் எதுவும் வாங்க மாட்டான்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. பாட்டி 40 நாளைக்கு யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால ஆனி புலம்பிட்டு தான் இருக்கா ஃபைசா கிட்ட. இந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிறதே இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃபைசா இருந்துக்கிட்டு, என்ன நடந்துச்சோ அது நடந்தது தான், இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அவள் கேட்குறா. ஸ்கூல் போகாமல் இருந்தால் எவ்வளோ படிக்கிறது மிஸ் ஆகும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி மேரேஜ் அப்போ நிறைய பாடம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போவும் நான் ஸ்கூல் போகாமல் இருந்தால் என்ன தான் பண்ணுறது? ஏ கிரேட் வாங்கிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ பி கிரேட் வாங்கிட்டுருக்கேன். நல்லா படித்தா மட்டும்தான் என்னால் ஏ கிரேட் வாங்க முடியும். இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேரணும்னா நான் நல்ல மார்க் வாங்கியிருந்துருக்கணும். அப்போனா தான் என்னால் சேர முடியுன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஃபைஸாக இருந்துக்கிட்டு, நீ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போவேன்னு நம்புறியா இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் காலேஜ் போகிறத யாரால் தடுக்க முடியும்? நான் யாருக்காகவும் எதுக்காகவும் படிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன். கண்டிப்பாக நான் காலேஜ் போவேன். படிப்பு மட்டும்தான் எனக்கு ஒரு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கும். படிப்பை மட்டும் நிப்பாட்டிட்டா அம்மா மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு தான் இருக்கணும். அம்மா மாதிரிலாம் என்னால் வாழ முடியாதுன்ட்டு ஆனி சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஃபைஸாக இருந்துக்கிட்டு, நீ ஃப்யூச்சர் பற்றி இவ்வளோ யோசிச்சுட்ருக்க. நான் அப்படி ஏதாச்சும் யோசிக்கணும்னா உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுன்ற மாதிரி ஃபைஸாக சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு, கண்டிப்பாக நீ இப்படி இருக்கக்கூடாது. நீ எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க தெரியும், அதுலேருந்து ஜுவல்லரி வாங்க தெரியும். இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். உனக்கே தெரியும் அந்த ஜுவல்லரிலாம் ஒரு செகண்டில் எப்படி போயிடுச்சுன்ட்டு. எல்லாருமே அவங்க பொண்ணுங்களை கொஞ்சம் படிக்க வைக்கிறாங்க. அதை முடிச்சதும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இனிமேல் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அவங்க பொண்ணுக்குன்னு ஏதாச்சும் லைஃப்பில் அவங்க பண்ணுறாங்களா? எதுவும் கிடையாது. படிக்கிறதுக்காக ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்களா? அதுவும் கிடையாது. அவங்க பொண்ணு பேரில் லேண்டோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? அதுவும் கிடையாது. நமக்குன்னு எதுவும் கிடையாது. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். கார், பிஸ்னஸ், மணி எல்லாமே பசங்களுக்கு தான் போய் சேரும். நமக்குன்னு இருக்கிறது கொஞ்சம் ட்ரெஸ், அப்புறம் ஜுவல்லரி, இவ்வளவு தான் நமக்குன்னு இருக்குது. ஆனால் இதை பற்றிலாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது. நான் என்னோடய லைஃப்பில் இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போகணும். வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃபைஸாக இருந்துக்கிட்டு, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா வீட்டில் புயலே வரும் போலன்ற மாதிரி சொல்கிறா. என்னை மட்டும் யாராவது காலேஜுக்கு போக வேணான்னு சொன்னால் அப்போ அந்த புயல் கண்டிப்பாக வரும். நான் காலேஜ் போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. ஹம்சா ஐமனுக்கு தான் டியூஷன் எடுத்துகிட்ருக்கான். அப்போதைக்கு ஃபெமி வந்து ஹம்சா கிட்ட இன்றைக்கி ஏன் சீக்கிரம் வந்துட்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஐமனுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுக்குறது இருக்கிறதுனால வந்தேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஐமன் இருந்துக்கிட்டு, இந்த டைம் பாருங்கம்மா நான் நல்ல மார்க் எடுப்பேன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போதைக்கு ஹம்சாவுக்கு ஒரு கால் வருது, அதை பேசுகிறதுக்காக அவன் வெளியே போயிடுறான். அந்த நேரத்தில் ஃபெமி ஐமன் கிட்ட, நீ எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நான் தலை சிவி லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் தான் எப்போவுமே சொல்லுவீங்க நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணுன்ட்டு, இப்போ எதுக்கு கொஷின் கேட்குறீங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. அவங்க மறுபடியும் ஷால் போட்டு உட்காரணும்னு தெரியாதான்ற மாதிரி கேட்குறாங்க. வீட்டில் இருக்கும்போது எதுக்குமா ஷால் போட்டுட்ருக்கணும்? நான் ஹம்சாவுக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தரட்டுமான்ற மாதிரி கேட்குறா. ஏன் நீ எதுக்காக போட்டு தரணுன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இன்றைக்கி நேரமாக வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ எதுக்கு அவனை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் ஆல்ரெடி அவனுக்கு 10,000 கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே போய் உட்காந்துடுறாங்க. நீ எதுக்குமா இங்கே உட்காந்துருக்குன்ற மாதிரி அவங்க பொண்ணு கேட்குறா.
நீ எப்படி படிக்கிறேன்ட்டு நான் பார்க்கணுன்ற மாதிரி அவங்க அம்மா அங்கேயே உட்காந்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரே டவுட்டு போல் ஹம்சாவே அவங்க பொண்ணையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஜம்ஷித் பிஸ்னஸில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஹபீப் கிட்ட பேச வந்திருக்காரு. ஜம்ஷித் இருந்துக்கிட்டு ஹபீப் இதுக்கெல்லாம் ஒத்துக்கு வர நான் என்ன பேசுகிறதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ரஹீலா இருந்துக்கிட்டு உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள், ஹபீப்க்கு இப்போ மணி தேவைப்படுது, கண்டிப்பாக ஒத்துக்குவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹபீபும் வந்துடுறாரு. ஜம்ஷித்தும் என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது, அதை உங்களோட பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 20% ப்ராஃபிட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. 20% ப்ராஃபிட் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஆமாம், நான் இவ்வளோ மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு 20% ப்ராஃபிட் வேணும்லன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. அதுக்கு ரஹீலா இருந்துக்கிட்டு உங்கள் கம்பெனியில் வேறு யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு 40%, உங்களுக்கு 60%ன்னு நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்களேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹபீப் இருந்துக்கிட்டு என்னால் ஜம்ஷித் மணியை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி சமீனா சிஸ்டர் என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, நான் பிஸ்னஸை சுருட்டிட்டு போயிடுவேன்ட்டு, இப்போ நான் ஜம்ஷித்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அதுக்கு ரஹீலா இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் சமீனாவுக்கு நல்லது தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஹபீப் இருந்துக்கிட்டு உனக்கு தெரியும்ல அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ரஹீலா இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்க பிஸ்னஸ் இப்போ லாஸில் போயிட்டுருக்கு, நீங்கள் அதுக்கு உதவி தான் பண்ண போகிறீங்க, இது அவங்களுக்கு தான் ரொம்பவே நல்லது. ஆயிஷா, ஆலியா, ஜம்ஷித் அப்புறம் நான் எல்லாரும் உங்கள் பக்கம் இருக்கோம், நாங்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் இருக்கும்போது சமீனா வீக் ஆகிடுவாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம், அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரஹீலா சொல்லிடுறா. ஹபீபும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஆம்னாவோட அப்பா ஒரு இன்வெஸ்டர் சொல்லியிருந்தார்ல, அவர் கூட தான் இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் ஹபீப் வரவே இல்லை. ஃபாக்கிர் ஹபீப்க்கு கால் பண்ணிகிட்டே தான் இருக்கான், ஆனால் ஹபீப் கால் அட்டன் பண்ணவே இல்லை. மீட்டிங்க்கு ஃபராஸ் வந்துடுறாரு. ஹபீப் எங்கேன்னு கேட்குறதுக்கு நான் ரொம்ப நேரமாக அவருக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கேன், அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அப்போவே தெரியும் ஹபீப் வர மாட்டார், ஹபீப்க்கு இந்த பிஸ்னஸ் மறுபடியும் நல்லா ரன் ஆகணுன்ட்டு ஆசையே இல்லை, சரிவா நம்மளே போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவோன்ற மாதிரி கூப்பிட்றாரு. அதுக்கு ஃபாக்கிர் இருந்துக்கிட்டு அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அவருக்கு கால் பண்ணுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இன்வெஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்து நேரம் ஆகிட்டுருக்கு, இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபராஸும் இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் அட்டன் பண்ணணும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபாக்கிர் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது, இப்போ என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஃபராஸ் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனி சாப்பிடாம கூட அவர் ரூம்லேயே தான் உட்காந்துருக்கா. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ஏன் சாப்பிட வரல, பாட்டி உன்னை கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்தாலும் திட்டுவாங்க, வரலனாலும் திட்டுவாங்க, என்ன வந்தால் மூஞ்சியை பார்த்து திட்டுவாங்க, அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீ என்ன புதுசாக பார்க்குறியா, அவங்க எப்போவுமே அப்படி தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க திட்டுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, திட்டிட்டு போகட்டும், நான் அதை கேட்டுக்குவேன், ஆனால் அவங்க என்ன ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனி. நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதனால் வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் ஏதாச்சும் சொல்லிகிட்ருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி படிப்புக்கே அவங்க தடையாக இருக்காங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆயிஷா என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இதெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனி அவங்க அம்மாவை பற்றி நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட பேசுங்க எனக்காகன்ற மாதிரி சொல்கிறா. என்னாலலாம் பேச முடியாது, நான் பேசினா அவங்க கேட்டு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புவா போகிறாங்க, நான்லாம் பேச மாட்டேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆனி கொஞ்சம் நேரம் யோசிச்சு சமீனா ஆண்டி சொன்னால் பாட்டி விடுவாங்கள்ல, அப்போ நீங்கள் சமீனா ஆண்டிக்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யார் உன்னோட சமீனா ஆண்டியா, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்திருந்தா அன்னைக்கு நடந்த பிரச்சனை எப்போ தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காத, நீ வேணால் ஃபாக்கிர் கிட்ட சொல்லுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு நான் ஃபாக்கிர் கிட்ட பேசிட்டேன், ஃபாக்கிர் இதுக்கு ஒத்துக்கலைன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஃபாக்கிர் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா, அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டான், நீ தான் இதுக்கெல்லாம் பொறுத்துட்ருக்கணும், ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. ஏதாச்சும் பாய்சன் உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஆயிஷா இருந்துக்கிட்டு என்ன இப்படி பேசுகிறேன்ட்டு ஆனியை திட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.